அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம் இலா யௌமித்தீன் அம்மா பஅத். எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ஜும்மாவுடைய நாளிலே நம் அனைவரையுமே அல்லாஹு தஆலா ஒன்று சேர்த்திருக்கின்றான். இதே போன்று சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்கின்ற மேலான சொர்க்கத்திலும் நம் அனைவரையும் நம் குடும்பத்தார்கள் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஒன்று சேர்ப்பானாக. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் பல பயனுள்ள விஷயங்களை, நல்லுபதேசங்களை, நசீஹத்தை நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதன் அடிப்படையில இன்றைய ஜும்மாவுல எதை குறித்து நம்ம சிந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்துஹூரு ஷத்ருல் ஈமான். என்ன அர்த்தம்? தூய்மை ஈமானின் ஒரு பகுதியாகும். நம்ம நபிமொழி படிச்சிருக்கோம் இல்லையா? அதே போல இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல, கீப் அவர் என்விரான்மெண்ட் கிளீன் அப்படின்னு சொல்லுவாங்க. கீப் அவர் என்விரான்மெண்ட் கிளீன் என்ன அர்த்தம்? சுற்றுப்புறத்தை சுத்தமாக தூய்மையாக வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தமிழ்ல சொல்லுவாங்கல்ல, சுத்தம் சோறு போடும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. கிரீன் இந்தியா, கிளீன் இந்தியா. இதெல்லாம் என்ன உணர்த்துது அப்படின்னு சொல்லும் பொழுது மூன்றே விஷயம்தான். உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம். சரிங்களா? நம்மளுடைய உடல், நாம் அணியக்கூடிய ஆடை, நாம் இருக்கக்கூடிய இடம், இந்த மூன்றையுமே நம்ம சுத்தமா வச்சுக்கிறோமா. இந்த இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையை பத்தி பல இடத்துல வலியுறுத்துது. உதாரணமா, தொழுகைக்கு நம்ம முன்னாடி நிக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஒது செய்யணும். அப்படிதானே? அந்த ஒது என்பது நம்மளுடைய பாவத்தையும் கழுவிரும், நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத அசுத்தங்கள், வியர்வை, இந்த மாதிரியான கிருமி எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும்? சுத்தம் செஞ்சிடும். இப்போ உது செய்வதன் மூலம் தொழுகையை நம்ம நிறைவேற்றக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹு தஆலா நம்ம உடல் மூலியமாகவும் உள்ளத்தின் மூலியமாகவும் சுத்தம் செய்யறான். சுத்தம் செஞ்சுட்டு தான் இறைவனுக்கு முன்னாடி நிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறான். அதே போல இந்த உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான வார்த்தை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை கவனிங்களேன். இன்னல்லாஹ ஜமீல், நிச்சயமாக அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால், அழகானவர்களை நேசிக்கின்றான். இப்ப நாமெல்லாம் இயற்கையிலேயே அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளும், எல்லா மனிதர்களும் அழகானவர்கள் தான். ஹலக்கல் இன்சான் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா மனிதர்களை ரொம்ப அழகான முறையில் படைத்திருக்கின்றேன் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அப்ப அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். இப்ப நம்ம எப்பொழுதுமே சுத்தமா, தூய்மையா, அழகான உடையோடு, அழகான முகங்களோடு நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். அதுக்கு நாம என்ன செய்யணும்? சில விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இப்படி ஒரு சஹாபி கேட்கிறாங்க. ஒரு அழகான சஹாபி, எப்பயுமே நீட்டா இருப்பாங்க. அவங்களுடைய முகமா இருக்கட்டும், அவங்களுடைய ட்ரெஸ் சென்ஸா இருக்கட்டும், ரொம்ப அழகா நீட்டா இருக்கும். சில பேருக்கு அந்த ஹாபிட் இருக்கு. என்னன்னா, ஒரு சில பேருக்கு குளிக்கிறதுனாலே கொஞ்சம் பயம், ஒரு சில பேருக்கு குளிக்காம இருந்துட்டோம்னா பைத்தியம் முடிச்சிடும். அந்த மாதிரியான கேரக்டர்ஸும் இருக்கிறாங்க. இந்த சஹாபி ரொம்ப சுத்தமான சஹாபி, அழகான சஹாபி. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு எல்லாமே அழகா இருக்கணும்ட்டு நான் விரும்புறேன். எனக்கு முன்னாடி ஒரு மனிதர் இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்றாங்க, யாராவது ஒரு மனிதர் எனக்கு முன்னாடி அழகான செப்பல் போட்டு அழகான ட்ரெஸ் போட்டு இருந்தாங்கன்னா அவங்கள விட ஒரு லெவல் நான் கூட அழகா இருக்கணும்னு நான் விரும்புறேன். என்னுடைய ட்ரெஸ், என்னுடைய ட்ரெஸ் சென்ஸ், என்னுடைய செப்பல் ரொம்ப அழகா இருக்கணும், அவங்கள விட ஒரு மடங்கு அழகா இருக்கணும்னு நான் விரும்புறேன். இது தற்பெருமை ஆகுமா? இது பெருமை ஆகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க 2 பேர் வாங்கடா. இது தற்பெருமை ஆகுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த ஒரு கேள்வி கரெக்ட் தான். ரொம்ப அதாவது அவனை விட நான் ரொம்ப ட்ரெஸ்ல ரொம்ப உயர்றதா இருக்கணும், நல்ல செப்பல் போடணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறோம்ல, இது ஒரு பெருமையா அப்படின்னு கேட்டோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, இது பெருமை கிடையாது. பெருமை என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, யாரையாவது நம்ம தாழ்வா நினைக்கிறோமா அதுதான் பெருமை. யாரையாவது நம்ம தாழ்வா நினைக்கிறோமோ அதுதான் பெருமை. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கோம், அந்த ட்ரெஸ்ஸ நம்ம ரொம்ப அழகா ட்ரெஸ் போட்டிருக்கோம், பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து இதெல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸா,
என்னல வேற ட்ரெஸ்ஸே கிடைக்காது, என்ன என்ன இது இப்படி போட்டு வந்திருக்க அப்படின்ட்டு நம்ம தாழ்வா நினைக்கிறோம்லே, அதுதான் பெருமை. அல்லாஹ் பாதுகாக்கணும், அதுல இருந்து நம்மள அல்லாஹ் பாதுகாக்கணும். சரிங்களா? அப்ப நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய உடையையும் நம்மளுடைய இருப்பிடத்தையும் அழகா வச்சுக்கிறணும்ப்பா. சரிங்களா? அது போலத்தான் ஒரு ஆடு மேய்க்கும் இடையன், ஆடு மேய்க்கிறவங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும் இங்க யோசிச்சு பாருங்க, ரொம்ப அழகாவா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ் அவங்கள கூட, அதாவது நீங்க இந்த தொழில் செஞ்சா நான் இந்த இந்த வேலை செய்யறேன், இந்த வேலைக்கு இப்படிதான் இருக்கும் என் ட்ரெஸ் அப்படின்னு சொல்றது வேற விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க, அந்த ஆட்டு இடையனை கூப்பிட்டுட்டு உங்களுக்கு வேற ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது ஒரு வேற ஆடையே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்துல இருக்க சஹாபி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நேத்து தான் இவருக்கு என்னுடைய ஆடையிலிருந்து 2 ஆடையை உங்களுக்கு கொடுத்தேன், அந்த ஆடை எங்க வச்சீங்க, அந்த ட்ரெஸ் எங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்க, இதோ என்னுடைய பெட்டிக்குள்ள வச்சிருக்க அல்லாஹ்வுடைய தூதரே, அதை எடுத்துட்டு போட்டு வாங்க அப்படின்னு சொன்னா அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு அந்த ஆட்டு இடையன் போட்டுட்டு வர்றாரு. போட்டு வந்த உடனே பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்போதான் நீ ரொம்ப அழகா இருக்கிற, உன்னை நான் ரசிக்கிறேன், உன்னை நான் நேசிக்கிறேன் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. ஒரு ஆட்டு இடையனிடத்திலேயே ஒரு ஆடை ஒழுக்கமானதாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் தான். சுபஹானல்லாஹ். அப்ப ஆக மொத்தம் நம்மளுடைய உடல்களை, நம்மளுடைய உள்ளங்களை, நாம் இருக்கக்கூடிய இடங்களை நம்ம அழகா வச்சுக்கிறோம். இப்போ நீங்க உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, முதல்ல உடல் சுத்தத்தை நம்ம பார்த்துருவோம், எப்படி எல்லாம் நம்ம உடலை சுத்தமா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் தலையில இருக்கக்கூடிய முடி, முதல்ல பாய்ஸ்க்கு நம்ம சொல்லிடுவோம், 40 நாளுக்கு மேல அல்லது இந்த செவியில எல்லாம் முடி ரொம்ப வரும்ல, அந்த மாதிரி முடி வர்ற அளவுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, நீங்க முடி வளர்க்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாவே சொல்லுவாங்க, 40 நாளைக்கு மேல தேவையில்லாத முடிகளை நீக்கவில்லை என்றால் அவர்களுடைய தொழுகை கூடாது. நம்ம ஏதாவது ஒரு ஹீரோவை பார்த்துட்டு அவன் அப்படி மாதிரி முடி வச்சிருக்கான், நாமளும் அப்படியே முள்ளமன்றிய தலையில வச்ச மாதிரி அப்படியே நட்டுக்க வச்சுக்கிருவோம், 2 சைடே அப்படியே கிராப் வெட்டி நடுவுல அப்படியே ஒரு எலிய படுக்க வச்ச மாதிரி ஒரு ஸ்பைக் வச்சுக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன செய்யக்கூடாது, இது மாதிரி எல்லாம் வைக்கவே கூடாது. ரசூலுல்லாஹ்வுடைய முடியின் அழகு எப்படி இருக்கும் தெரியுமா? அது மாதிரி உங்களால வைக்க முடிஞ்சா வைங்க, இல்லைன்னா ஒரே சேஃப்ல தான் நம்ம முடிகளை, உங்களுடைய ஆண்களுடைய முடிகளை கட் பண்ணணும். இங்க கொஞ்சம் இங்க ஒரு கோடு போடுறது, இங்க ஒரு ரோடு போடுறது, இங்க ஒரு கலர் அடிக்கிறது, அப்புறம் ஃபயர் கட்டிங், அதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அல்லாஹ் பாதுகாப்பு. இதெல்லாம் மாற்று மதத்தார்களின் கலாச்சாரம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க நபிமொழி படிச்சிருக்கீங்க இல்லையா, நபிமொழி படிச்சு சும்மா எக்ஸாம் எழுதணும் அதோட முடிஞ்சிருச்சுன்னா நீ யோசிக்க கூடாது, இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பயன்படுத்தணும். யார் மாற்று மதத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறார்களோ அவர்களை சார்ந்தவர்கள், நம்மை சார்ந்தவர்கள் அல்ல. அப்ப நம்ம ஒரு முஸ்லீம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிறாங்க. அதே போலத்தான் பெண்கள் நம்ம முடி வெட்டணுமா, அப்படியே இங்க ஒரு வெட்டி இங்க ஒரு தொங்க விடுறது, இங்க ரோல் பண்றது, அப்புறம் பின்னாடி முடிய வெட்டிக்கிறது, இதெல்லாம் கூடவே கூடாது. அல்லாஹ் இயற்கையாகவே பெண்களுக்கு முடிய அழகா கொடுத்திருக்கான், அழகின் ஒரு பாகமா கொடுத்திருக்கா. அதனாலதான் பர்தா நம்ம பேணும் பொழுது முடி என்ன செய்யணும், பர்தாக்குள்ள நம்ம போட்டுக்கிறோம். முடி என்பது பர்தாவுடைய சேர்ந்த ஒரு அங்கம், சரிங்களா, ஒரு பகுதி. அதனால இன்ஷா அல்லாஹ் ஆண்கள் சரியான முறையில முடி வெட்டிக்கிறணும், அதே போல பெண்கள் நமக்கு முடி கத்தரிப்பது கூடாது, அதை நம்ம யோசிச்சுக்கிறோம். அதே போல காலையில எந்திரிச்ச உடனே குளியல், தினமும் நம்ம என்ன செய்யணும், குளிச்சே ஆகணும்ப்பா. குளிச்சா நமக்கும் நல்லது, பக்கத்துல இருக்கவங்களுக்கும் நல்லது, அப்படிதானே? ஸ்கூலுக்கு போற அவசரத்துல அப்படியே நான் அடிக்கடி சொல்றதுதான், மூஞ்சியை மட்டும் 30 தடவை அப்படியே தேய்ச்சு அப்படியே கிரீமையும் பவுடரையும் போட்டு பலன்னு போயிடுறது. ஆனா பக்கத்துல உட்காரவே என்ன செய்ய முடியாது, அதுவும் இந்த வெயில் நேரத்துல தாங்க முடியாது பாத்துக்கோங்க. அதுல நம்ம முஸ்லீமுக்குன்ட்டு ஒண்ணு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இதுக்கு இப்படிதான் குளிக்கவே செய்யாம அக்தரையும் சண்டையும் பூசிட்டு வந்துடுறது, அப்படிதானே சொல்றாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும், அப்படியான இது பண்ணக்கூடாது. ஆண்கள் அக்தர் பூசிக்கிறணும், ஆனா குளிச்சுட்டு தான் என்ன செய்யணும், குளிக்கிறதுக்கு பார்த்தா அக்தர் போடக்கூடாது, சரிங்களாப்பா? ஆனா பெண்கள் அக்தர் போடணுமா? அஸ்தக்ஃபிருல்லாஹ். நம்ம வெளியில போகும் பொழுது நம்மளுடைய நறுமணங்கள் நம்ம வெளியில போகாத அளவுக்கு நம்ம வச்சுக்கிறணும், அதுவும் பர்தாக்குள்ள அடங்கும், அல்லாஹ் பாதுகாக்கும். அதனால முதல்ல காலையில எந்திரிச்ச உடனே குளிக்கிறதுக்கு கத்துக்கிறணும். தினமும் நீங்க ஸ்கூலுக்கு குளிச்சுட்டு தான் போகணும். அதே போல வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வயது வந்த ஆண்களும் பெண்களும் என்ன செய்யணும், தலைக்கு குளிப்பது வாஜிப். தலைக்கு நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் குளிப்பது வாஜிப். மற்ற நாள்ல மேலே குளிச்சுட்டு போகலான்னு அர்த்தமா? அதிகமா நீங்க படிச்சிருக்கலாம், சயின்ஸ் ரீதியா பார்த்தோம்னா நம்ம மேலே குளிக்கும் பொழுது ரொம்ப ஹீட் தலையில போய் எரிக்கிறோமா. அதே தினமும் தலை குளிச்சாலும் என்ன செய்யாது,
சேராம போயிரும் இல்லையா? அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள், 2 நாள், வீக்லி ஒரு 3 டேஸ் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் தலை குளிக்க ட்ரை பண்ணணும். அதுலயும் ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் சளி சளி ஊத்திட்டு போயிருவான். இந்த பொம்பளை பிள்ளைங்க தான் அந்த முடிய காய வைக்கணுமே, அதுக்காண்டி என்ன செய்யறது இல்ல, மாசம் முழுக்க குளிக்காம இருந்துக்கிறேன். நல்லா பாதுகாக்கணும். அதனால வாரத்துல 2 நாள்னாலும் 3 நாள்னாலும் கண்டிப்பா திங்கட்கிழமை எப்படி நீங்க குளிச்சுட்டு போயிருவீங்க தலைக்கு, அப்படிதானம்மா? அப்படி இல்லையா? அடப்பா. ஓகே சரி, லீவுல கூட நீங்க என்ன செஞ்சுக்கிறலாம், இது பண்ணிக்கிறலாம். அப்ப காலையில இருந்த உடனே குளிப்பது நமக்கு ஒரு உடல் சுத்தத்தை தரும். அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்றது ரொம்ப முக்கியமானது. குளிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இதை சொல்லியிருக்கணும். மிஸ்வாக் செய்தல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எவ்வளவு அந்த மிஸ்வாக் செய்தல் எவ்வளவு உன்னதமான ஒரு அமலா இருந்துச்சு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடி மிஸ்வாக் செய்வாங்களாம். உது செய்யறதுக்கு முன்னாடி. மிஸ்வாக்னா புரியுதுல? பிரஷ் பண்றது. அதுல மிஸ்வாக் குச்சியா மிஸ்வாக் குச்சி வச்சு யாருடைய வீட்டுல மிஸ்வாக் குச்சி இருக்குது? சூப்பர், மாஷா அல்லாஹ். மிஸ்வாக் குச்சியில எல்லாரும் பார்த்திருக்கீங்கல்ல, அதை யூஸ் பண்ண பழகிக்கோங்கப்பா. ஃபர்ஸ்ட் ஒரு மாதிரியா தான் இருக்கும். வேப்பங்குச்சியா, அதை விட மிஸ்வாக் குச்சி சிறந்தது. ஓகேவா? சுண்ணத்தை நம்ம கடைபிடிச்ச நன்மை கிடைக்கும். சரி, கைக்குள்ள போட்டுக்கோ. அந்த மிஸ்வாக் குச்சியுடைய நன்மை உங்களுக்கு தெரியுமா? வாயில் வரக்கூடிய, அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த மாதிரியான தீரா நோய்கள்ல இருந்து. வாயில் வரக்கூடிய வாய் புற்றுநோயை அந்த மிஸ்வாக் குச்சி போக்குமா. சுப்ஹான் அல்லாஹ். அதே போல துர்நாற்றம் வராது. அப்புறம் அந்த நம்மளுடைய பற்களுடைய வேருடைய ஏதாவது வேதனை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நீக்கிறோம் அந்த மிஸ்வாக் குச்சி. அதனால நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ண பாத்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அதை யூஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல காலை எதோன்னு நல்லா பிரஷ் பண்ணுங்கப்பா. மிஸ்வாக் குச்சி ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே போல பிரஷ் பேஸ்ட் வச்சோ இல்ல பல்பொடி வச்சு நம்ம என்ன செய்யணும், பிரஷ் பண்ணணும். நம்மளுக்கு பிரஷ் பண்றது எப்படி தெரியுமா? இங்கிட்டு ஒரு இழு அங்கிட்டு ஒரு இழு, 2 தடவை வாய் கொப்பளிக்க கிளம்பிற. சே நாத்தம், அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க, மிஸ்வாக் பண்ணுவதனால், வாயை சுத்தம் செய்வதனால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்குமா, அல்லாஹ்வுடைய நெருக்கம் கிடைக்கும். ஏன் அதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, ஒரு மனிதர் இடத்துல பேசுறோம்னு நினைச்சுக்கோங்க, வாய் துர்நாற்றம் அடிச்சா எப்படி இருக்கும்? பேச பிடிக்காது. அது ஏதாவது என்ன செய்வாங்க, நம்மள ஒரு இதுவா நினைப்பாங்க, சி என்னென்ன இப்படி இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல பற்கள்ல கரப்படாம பாத்துக்கிறோம். சின்ன பிள்ளைங்க நீங்க அதிகமா சாக்லேட் சாப்பிடுறது இதெல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க. நல்லா பிரஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பற்கள் பாதுகாப்பா இருக்கும். சுப்ஹானல்லாஹ். அதனால நீங்க பிரஷ் பண்ணும் பொழுது இந்த மாதிரி பிரஷ் பண்ணணும். எப்படி? மேலையும் கீழே இப்படி பிரஷ் பண்ணீங்கன்னா கரை, அதனுடைய அழுக்கு, டஸ்ட், இதெல்லாம் போகாது, கிருமி எல்லாம் போகாது. இப்படி எப்படி பிரஷ் பண்ணணும்? இந்த மாதிரியான, ஏன்னா பற்கள் மேலே கீழே தானே இருக்குது, அதை இடுக்கல்ல நிறைய சிக்கிக்கிறோம். அதே போல கடவாய் பற்கள் முன்ன பின்ன நிறைய கிளீன் பண்ணணும். அதே போல டங் கிளீன் பண்ணிடணும். கண்டிப்பா தினமும் டங் கிளீன் பண்ணிடணும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பிரஷ் பண்ணுவீங்க எல்லாரும்? வயசு எல்லாம் கூடாது. 2 டைம்ஸ், 1 டைம், 1 டைம், 2 டைம்ஸ். சரி, ஓகே, சூப்பர். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்ஷா அல்லாஹ் நீங்க கடைபிடிச்சுக்கோங்க. காலையில ஒரு தடவை கூட பிரஷ் பண்றவங்க, அது என்னடா பின்னாடி எல்லாம் அப்ப பிரஷ் பண்ண மாட்டீங்க? பண்ணுவோம். சரி, ஓகே ஓகே ஓகே, சூப்பர். சரி, அப்ப ஒரு நாளைக்கு கம்பல்சரி 2 டைம்ஸ் பிரஷ் பண்ணியே ஆகணும். காலையில எழுந்த உடனே நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பா பிரஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன செய்யணும், வாயை கொப்பளிச்சுக்கிறணும். பிரஷ் பண்ணாலும் ஓகே தான், வாயை நல்லா கொப்பளிச்சுக்கிறணும். அதே போல ஏதாவது சாக்லேட் சாப்பிடுறீங்க, என்ன சாப்பிட்டாலும் வாயை கொப்பளிச்சு கிளீனா வச்சுட்டீங்கன்னா ஒண்ணுமே செய்யாதுப்பா. அதே போல இரவுல தூங்கும் பொழுது கண்டிப்பா பிரஷ் பண்ணிட்டு படுங்க. உங்களுடைய ஆரோக்கியம் அந்த பற்கள்ல எந்த ஒரு சொத்தப்பல் வர்றது, அதனுடைய வேதனை, ஏன்னா பல்வலி யாராலுமே தாங்க முடியாது, அப்படிதானே? அதனால சின்ன வயசுல இருந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிறணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போல வாயை சுத்தமா வைக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அவனுடைய பொருத்தமும் கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். ஓகேவா? சரி, அதே போல தினமும் குளிச்சிடணும், மிஸ்வாக் செஞ்சிடணும், நகங்களை கட் பண்ணிடணும். எந்த நாள் நகம் கட் பண்ணுவது சுன்னத்? வெள்ளிக்கிழமை. ஒண்ணு வியாழக்கிழமை ஈவினிங் கட் பண்ணிக்கிறலாம், இல்ல வெள்ளிக்கிழமை நகங்களை கட் பண்ணணும். சில பேருக்கு அது ஒரு ஹாபியா வச்சுக்கிருவாங்க. அப்படியே என்னமோ ஒரு கையில ஒரு இது மாட்டின மாதிரி நீளமா வளர்த்துக்கிறது. அதுல எவ்வளவு பெரிய ஆபத்து இருக்கு தெரியுமா? நகம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையில இருந்து நம்ம யோசிப்போம். முதல்ல அழுக்கா இருக்கும்ல, வயிற்றுக்குள்ள போயிரும், கிருமியா இருக்கும், வயிறு வலிக்கும். பத்தியா? கரெக்டா சொல்லிட்டாரு அனஸ்.
முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? யாருடைய நகம் நம்ம ரொம்ப வளர்த்து இருக்கிறோமோ அவங்களுடைய நெகம்தான் ஷைத்தானுடைய வீடு. எங்கெல்லாம் ஷைத்தான் இருப்பான் தெரியுமா? நாம பாத்ரூம்ல எது எது ஷைத்தானுடைய வீடு தெரியுமா? பாத்ரூம் ஷைத்தானுடைய வீடு. சலாம் சொல்லாம யார் நுழைகிறோமோ அன்னைக்கு நம்ம வீடு தான் ஷைத்தானுடைய வீடு. அதே போல காலையில எழுந்த உடனே மூக்கு 3 முறை சீந்தணுமா. சீந்துறது என்ன அர்த்தம்? உது செஞ்சுக்கிறலாம். உது செஞ்சு நம்ம இந்த மூக்கு நாசிக்கு தண்ணீர் விழுறோம் இல்லையா, அந்த சீந்தும் பொழுது மூக்கின் நுனியில ஷைத்தானுடைய வீடா அந்த ஷைத்தான் அங்க இருப்பானா. இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். இதெல்லாம் அதோடு அந்த நகத்துல இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் கிளீனா வச்சுக்கிறோம். நகத்தை வளர்த்தோம்னா அதுல இருக்க கிருமி நம்மளுடைய வாய்க்குள்ள போய் நிறைய ஃபுட் பாய்சனை ஏற்படுத்தும், நிறைய வயிற்றுல இருக்கக்கூடிய நிறைய உபாதைகளை ஏற்படுத்தும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இதெல்லாம் கிளீனா வச்சுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? அதே போல உடை சுத்தம். உடை சுத்தம் ரொம்ப முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது தமிழ்ல சொல்லுவாங்களே ஆள் பாதி ஆடை பாதி. நம்ம ட்ரெஸ் சென்ஸை பார்த்துதான் நமக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். ரொம்ப அழுக்கான ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்த ஒரு சஹாபியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, தோழரே உங்களை இந்த அழுக்கா இந்த ட்ரெஸ்ஸை துவைக்கிறதுக்கு உங்களுக்கு உங்க வீட்டுல தண்ணீர் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்பாங்க. அவங்களுடைய மஜ்லிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அழகா இருக்கும். எல்லா சஹாபாக்களும் நீட்டா இருக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல. ஆனா நம்ம ஆளுங்க எப்படின்னு தெரியுமா? ஸ்கூலுக்கு போனா நீட்டா போறது, மதரசாவுக்கு வந்தா ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி மூஞ்சில ஒன்னும் கழுவுறதே கிடையாது. ஒரு சில பேர் ஒது செய்யறோமோ என்னமோ அப்படியே என்ன செஞ்சிடுறது வந்துடுறது. மதரசாவுக்கு வரும் பொழுது நம்ம தொழுகிறோம், குரான் ஓதுறோம், நம்ம எப்படி நீட்டா வரணுமோ அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் நீட்டா வர ஆரம்பிக்கணும். சரிங்களா? அப்ப நம்மளோட உடையும் நம்ம சுத்தமா வச்சுக்கிறணும். அதே போல கிழிஞ்ச ஆடையே போடக்கூடாது. சில பேர் இப்படி வேற, அதான் நான் எளிமையா வாழ்றேன், நான் ரொம்ப வெளியில பார்க்கும்பொழுது அப்படியே ரொம்ப இது பண்ணி இருக்கக்கூடாது, அப்படியே கிழிஞ்சு நான் அப்படியே பாங்கு சொல்றாங்க ஒரு 5 நிமிடம். அல்ஹம்துலில்லாஹ் பாங்கு சொல்லி முடிக்கப்பட்டாச்சு. இப்ப எதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம்? ஆடை சுத்தம். எதை பத்தி பேசிட்டு இருந்தோம்? உடல் சுத்தத்தை பார்த்தாச்சு, ஆடை சுத்தம். அதே போல இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லுவாங்க, தன்னுடைய மாணவர்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க உங்களுடைய ட்ரெஸ்ஸை அழகா நீட்டா போட்டா ஒன்று நம்மளுடைய மனதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் குறையுமா. அது சயின்ஸ் ரீதியாவே நம்ம ஒரு இடத்தையோ நம்மளுடைய உடலையோ நம்மளுடைய ஒரு புது ட்ரெஸ் போட்டோம்னா ஒரு கான்ஃபிடென்ட் வரும் தெரியுமா, அது வரும். அதே போல நம்ம ட்ரெஸ் சென்ஸ் ரொம்ப அழகா நீட்டா போடும் பொழுது அறிவு வளரும் அப்படின்ட்டு இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்றாங்க. அதனால ஆடைய நல்ல முறையில அழகான ஆடை உடுத்தணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஆடை எது? வெண்ணிற ஆடை. சரிங்களா? ஆண்களுக்கு வெண்ணிற ஆடை. எது பிடிக்காத ஆடை தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு? சிவப்பு கலர், காவி கலர், அதாவது இந்த யூதர்கள் போடுவாங்க இல்லையா, அந்த காவி கலர் ஆடையை நம்ம என்ன செய்யக்கூடாது, உடுத்தக்கூடாது. அந்த மாதிரியான கலர்களை நம்ம தவிர்த்துக்கிறோம். அதே போல சிவப்பு, ஆமா. அதே போல பெண்களுக்கு கூடாத ஆடை என்ன தெரியுமா? இறுக்கமான ஆடை, மெல்லிய ஆடை. இறுக்கமான ஆடை, மெல்லிய ஆடை. ரொம்ப இறுக்கமா நம்ம என்ன செய்யக்கூடாது, ட்ரெஸ் போடக்கூடாது. பர்தாவா இருந்தாலும் சரி, கேஷுவல் ஆடையா இருந்தாலும் சரி, நம்ம கொஞ்சம் லூஸா தான் போடணும். அது நம்ம உடலுக்கு ஆரோக்கியம். அது பர்தாவுடைய பேணக்கூடிய ஒரு முறையில அது ஒன்று. சரிங்களா? இப்படி ஆடையுடைய ஒழுக்கத்தை நம்ம பேணி வாழணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல 3வது, இருக்கும் இடத்தை நம்ம சுத்தமா வச்சுக்கிறோம். நம்மளுடைய வீடா இருந்தாலும் சரி, நம்ம உபயோகப்படுத்துற நம்ம மதரசாவா இருந்தாலும் சரி, நம்ம வகுப்பறை உங்க ஸ்கூலா இருந்தாலும் சரி, உங்களுடைய இருப்பிடத்தை ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க. உங்களுடைய பழக்கம் ஒன்று சொல்லட்டுமா? ஸ்கூல்ல விட்டு வருவீங்க, யூனிஃபார்ம் ஒரு இடத்துல, லஞ்ச் பேக் ஒரு இடத்துல, புக்ஸ் ஒரு இடத்துல, பெல்ட் ஒரு இடத்துல, ஐடி கார்டு ஒரு இடத்துல, அப்படிதானப்பா? எல்லாம் பாதுகாக்கணும். நம்மளுடைய இருப்பிடத்தை நீங்க தான் ரொம்ப நீட்டா வச்சுக்கிறணும். உங்களுக்குன்ட்டு சில வேலைகள் இருக்கும்ல, நமக்கு ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம், அந்த வீட்டுல ஏதாவது திங்ஸ் கீழே கிடக்குது, இல்ல ரொம்ப அசிங்கமா ஏதாவது ஒரு இடம் இருக்குது அப்படின்னா அதை கிளீனா வச்சுக்கிறோம். உங்களுடைய புக் செல்ஃபா இருந்தாலும் சரி, உங்களுடைய ட்ரெஸ் செல்ஃபா இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையை நீங்க பார்க்க கத்துக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய மாமனிதர், அவங்க வீட்டுல தன்னுடைய கிழிஞ்ச ஆடையை தானே தைத்து கொள்வார்களாம். சுப்ஹான் அல்லாஹ். நாம என்ன செய்வோமா, குளிச்சுட்டு துண்டை கூட என்ன செய்வோம், துண்டு கொடுங்க அப்படின்னு என்ன செய்வோம், கேட்போம். சாப்பிட்ட தட்டை கூட எடுத்து வைக்காத பெண் பிள்ளைங்களும் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, இப்பயும் இருக்கிறாங்க. எல்லாம் பாதுகாக்கணும். அதனால நீங்க உங்களுடைய வேலையை நீங்களே பார்த்துக்கிறணும், இருப்பிடத்தை சுத்தமா வச்சுக்கிறணும். அதே போல
மதரசாவை நீட்டா வச்சுக்கிறோம். ஏதாவது நம்ம சாப்பிட்றதுக்கு பிஸ்கட் ஏதாவது கொடுத்தோம்னா சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேயே போட்டுட்டு போயிருங்க, சாக்லேட்டை கொடுத்தா போட்டுட்டு போயிருங்க, அப்படிலாம் செய்யவே கூடாது இன்ஷா அல்லாஹ். சரிங்களா? பேப்பரை, ஆமா, சாக்லேட் சாப்பிட்டுருவோம், சாக்லேட் பேப்பர் என்ன செஞ்சிருவோம், போட்டுட்டு போயிருவோம். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அதனால இன்ஷா அல்லாஹ் சுத்தம் ஈமானின் ஒரு பகுதியா இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல இந்த சுத்தம் தான் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும். இன்ஷா அல்லாஹ் உடலையும் உடையையும் இருப்பிடத்தையும் சுத்தமாக வைத்து தூய்மையான மனிதர்களாக, உள்ளத்தையும் தூய்மையாக்கி கொண்ட மனிதர்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எதை கேட்டோமோ அதன்படி நடக்க தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.